எதுக்காகனா என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான். ஜானு ப்ளீஸ், நீ இப்படிலாம் பேசாத. இங்க பாரு, எனக்கு மத்தவங்களோட அபிப்பிராயத்து மேலயோ இல்ல அவங்களோட யோசனை மேலயோ சம்பந்தம் கிடையாது. யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எனக்கு நீதான் வேணும் ஜானு. நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு இப்போ ஓகே சொன்னாலும் இப்பவே இந்த இடத்துலயே நான் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். நேத்து மித்ரா நான் என்கிட்ட கேட்டப்ப கூட இதே விஷயத்தை என்னால அங்க சொல்லியிருக்க முடியும். ஆனா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்ட. உங்க அம்மா ஒத்துக்கணும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்கணும், நந்தன் குடும்பம் ஒத்துக்கணும்னு சொல்லி எனக்கு 1008 கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்க. இப்படி இருந்தா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் ஜானு? இங்க பாரு விவேக், இப்பவே என் அக்காவா உன் வீட்டுல இருக்கிறவங்க எப்படி திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். அவளை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம நான் மருமகளா அந்த வீட்டுல அடி எடுத்து வச்சேன்னா என்ன ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி என் அக்காவை 100 தடவை திட்டுவாங்க. எனக்கு உன்னோட வீட்டுல சந்தோஷமான சூழ்நிலை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்னோட அக்காவை மட்டும் யார் திட்டினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. என்னால உன்னோட வேதனையை புரிஞ்சுக்க முடியுது ஜானு. ஆனா நம்ம ஒரு சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கும் போது சில விஷயங்களை விட்டுறணும். உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூட தயாரா இருக்கேன் ஜானு. எல்லாத்தையும் விடுறதுக்கு பதிலா நீ எல்லாத்துக்காகவும் என்ன விட்டுரு விவேக். அதுவும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல சம்பந்தமும் கிடைச்சிருக்குல்ல. டிரைவர் காரை நிறுத்துங்க. விடுறதுக்காக இல்ல ஜானு நான் உன் கைய பிடிச்சது. ஒருவேளை நான் விடுறவனா இருந்தா இப்ப வரைக்கும் நான் உன் பின்னாடி சுத்தி இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கவும் மாட்டேன். நீ என் பின்னாடி சுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலயும் என் பின்னாடி சுத்தி நீ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. ஒரு வாட்டி விட்டுட்டு போக பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட எதுவும் நமக்கு கிடைக்காது ஜானு. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். என்னால உன்னை விட முடியாது. ஜானுவும் விவேக்கும் ஏன் இப்படி இருக்காங்க? ஜானுவை பார்த்தா ஏதோ எழுந்த மாதிரி இருக்கா. ஆனா விவேக் ஜானுவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன நடந்திருக்கும்? அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. டிரைவர் காரை எடுங்க. ஜானு ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஜானு 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 அர்ஜுன், காஃபி எடுத்துக்கப்பா. என்னாச்சுப்பா, இந்த அளவுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மி மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிற அர்ஜுன்? நம்ம டீ எஸ்டேட் பக்கத்துல பாஸ்கர்னு ஒரு மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பாஸ்கரை நான் திடீர்னு ஸ்கூல்ல மீட் பண்ணேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு லக்ஷ்மியை நம்ம கூட பார்த்தேன்னு சொன்னாரு. அதோட லக்ஷ்மி பத்தியும் கேட்டாரு. அவரு லக்ஷ்மி பத்தி கேட்டாரா? எதுக்கு? லக்ஷ்மிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? லக்ஷ்மி அவருக்கு தங்கச்சி முறைன்னு சொல்லிட்டு இருந்தாருமா. ஆனா அவர் பேசுறத வச்சு பார்த்தா லக்ஷ்மி அவருக்கு சொந்த தங்கச்சி மாதிரி தெரியல. சரி, நீ என்ன சொன்ன? அப்ப நாங்க லக்ஷ்மியை சந்திச்சமே தவிர அப்பவே அவ எங்களை விட்டு போயிட்டான்னு சொல்லி சமாளிச்சமா. எதுக்குப்பா நீ அப்படி சொன்ன? எதுக்குன்னா லக்ஷ்மி தன்னோட பழைய வாழ்க்கையை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாமா. அவளுடைய வாழ்க்கை யாருமே பார்க்காம ஒரு ரகசியமா இருக்கணும்னு அவ ஆசைப்பட்டுட்டு இருக்கால. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மியோட அனுமதி இல்லாம லக்ஷ்மியை பத்தி பாஸ்கர் கிட்ட சொல்றது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. இத பாருப்பா, லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு
அவ குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு நம்ம கூடயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா அவளோட புருஷன் யாரு, எதுக்காக அவனை விட்டுட்டு இவ வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா லக்ஷ்மி யாரு, எங்கிருந்து வந்திருக்கா, ஏன் அவ குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை அர்ஜுன். நீங்க சொன்னது உண்மைதாம்மா. இவ்வளவு நாளா லக்ஷ்மிக்கு தெரியாம லக்ஷ்மியை பத்தி யோசிக்கிறது தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி அவ நல்லதுக்காவது அவ வாழ்க்கையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? என்ன ஒண்ணு, அவ கடந்த கால வாழ்க்கையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம்னு எந்த விதத்திலும் அவளுக்கு தெரியக்கூடாது. ம், டே விவேக், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னு பாஸ்கர் கிட்ட சொல்லிட்டேன், நீ கூட போய் வேலையை முடிச்சுட்டு வந்துரு. சாரி அண்ணா, இப்போ எனக்கு எந்த வேலையும் செய்ய மூடு இல்லை. ஏன்? என்னோட மனசுல நான் ரொம்ப பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னா. கொஞ்ச நாளைக்கு இந்த ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் தூரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்கர், சரிங்க சார். அண்ணா, அன்னைய நீ பார்க்குற பார்வை வேற, நாங்க எல்லாரும் பார்க்குற பார்வை வேற. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நீ நினைக்கிற, அவங்க அப்படி செஞ்சதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நம்பிக்கிட்டு இருங்க, இப்படியே நம்பிக்கிட்டு இருங்க. ஒரு தப்பான விஷயத்த சரின்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் தப்பான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. தப்பு செஞ்சவங்களை கூட பெரிய மனசு பண்ணி விட்டுடுறீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? மாம், நீங்க அவ செஞ்ச தப்ப நியாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எனக்கு அவ மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறாது. அவளை பத்தி எப்பவும் நல்ல விதமா என் மனசு யோசிக்காது. விவேக், எது எப்படி இருந்தாலும் நீ இந்த விஷயத்தை விட்டு வெளியில வரணும். உன் ஃபியூச்சரை பத்தி கூட நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் என்னோட லைஃபையே தொலைச்சிட்டு இருக்கேனோன்னு பயமா இருக்குண்ணா. இதுல எங்க இருந்து ஃபோக்கஸ் பண்றது? வாங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நான் சொன்னேன்லம்மா, உன்னை பார்க்கும்போது என் தங்கச்சி தான் எனக்கு ஞாபகம் வரான்னு. அவளுக்கு கஷ்டம் வரும்போது அவளுக்கு துணையா இருக்கலான்னா நான் பக்கத்துல இல்ல. அக்கான்ற முறையில அவளுக்கு என்னால ஆறுதலும் சொல்ல முடியல.